அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன வழினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சீரா எனப்படும். சரியா? ஓகே. ஆர்வம் ஊட்டக்கூடிய ஹதீஸ் முழுக்க இந்த பாடத்தை முழுக்க பார்த்தீங்கன்னா நன்னறியுடைய பாடத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா ரசூல்லாவுடைய மக்கா வாழ்க்கையை குறித்து மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த முதல் வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம இன்ஷா அல்லாஹ் படிக்க போறோம். ஓகே ஃபைன். இதுல பாத்தீங்கன்னா ஆர்வம் ஊட்டக்கூடிய ஹதீஸ் இருக்குது. குர்ஆன் வசனம் قال الله تعالى لقد كان لكم في رسول الله أسوة حسنة لقد كان لكم في رسول الله أسوة حسنة பொருள் திட்டமாக உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றன. அழகிய முன்மாதிரி இருக்கின்றன. இது குர்ஆன் வசனம். உஸ்வத்துன் ஹசனா என்றால் அழகிய முன்மாதிரி. அல்லாஹு தஆலா ரொம்ப அழகான முறையில் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி திட்டமாக உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றன. ஹதீஸ் ஒருவர் தன் பெற்றோரை விட தம் பிள்ளைகளை விட அனைத்து மக்களை விட என்னை அதிகம் பிரியப்படாதவரை அவர் உண்மை முக்மீனாக ஆக முடியாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முன்னையே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிதானப்பா? சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 5 கடமைகள் நமக்கு ஞாபகம் வரணும். இன்னும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு 5 கடமைகள். முதல்ல ஈமான் கொள்வது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி. இந்த பட்டியல்ல அல்லாஹ்வுக்கு அடுத்து, அல்லாஹ் குர்ஆன்ல அடுத்து வேதங்களையும் மலாயிகத்துகளையும் வேதங்களையும் தூதர்களையும் சொல்றான். ஆனால் இஸ்லாமிய முறைப்படி ஷஹாதத் கலிமாவுல இருக்கக்கூடிய 2வது பர்சன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். சரிங்களா? அதனால அல்லாஹ்வுக்கு அடுத்து முதல்ல நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை நம்பணும். பார்த்தாலும் சரி பார்க்கலாட்டியும் சரி. பார்த்தவங்க சஹாபாக்கள், பார்க்காதவங்க எல்லாம் இந்த உம்மத்தினர்கள் இன்னும் நம்ம என்ன செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கல. ஆனா அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே கித்தாபுகளாக புத்தகங்களாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால முழுமையாக ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிதானே? இது முதல் கடமை. 2வது கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய 2வது கடமை என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கட்டுப்படுவது. முன்னாடி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல். இரண்டை நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. குர்ஆன்ல சில விஷயங்களை பிரிக்கவே முடியாது. அதுல இதுவும் ஒன்று. அதே போல குர்ஆன்ல வரக்கூடிய விஷயங்களை அகீமுஸ்ஸலா எங்க வந்தாலும் 2 ஜோடியா வந்துடும். அதே போல அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல். அதே போல 3வது வானம் பூமி இருக்குது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு பின்னாடி நம்மளுடைய பெற்றோர்களுக்கு. இது ரெண்டையுமே என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இப்படி பிரிக்க முடியாத சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். இது 2வது கடமை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்ய வேண்டிய 2வது கடமை. 3வது கடமை அவர்களை அதிகமாக நேசித்தல் முஹப்பத். அந்த முஹப்பத்தை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. யாரை விட நேசிக்கணுமா? நம்மளுடைய பெற்றோரை விட, நம்மளுடைய பிள்ளைகளை விட, பொருளாதாரத்தை விட, எல்லாத்தையும் விட, சொல்ல போனா நம்முடைய உயிரை விட அல்லாஹ்வுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களை நான் அவ்வளவு நேசிக்கிறேன், எல்லாற்றையும் பெற்றோர்களை விட எல்லாவற்றையும் விட நான் நேசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது, உமரே நீங்கள் உண்மை முக்மீனாக, அதுவும் பரிபூரண முக்மீனாக நீங்க என்ன செய்யல ஆகல. ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உங்களை விட என்றால் உங்களுடைய உயிரை விட நீங்க என்ன செய்யணும், எங்களை நீ நேசிக்கணும். என்ன நீங்க நேசிக்கணுங்கிறத சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப 3வது நேசம் கொள்வது. நேசம்ங்கிறது வாயளவுல கிடையாது, உள்ளத்தின் அளவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கேட்டால் அதுதான் முதல்ல நேசத்தின் உச்சம். இந்த ஸலவாத் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் அல்லாஹ் தஆலா இயற்கையில நமக்கு கொடுத்துருவான். சில பேருக்கு இப்போ பெற்றோர்களை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மளுடைய பெற்றெடுத்த ஒரு தாய், அது ஒரு இயற்கையான ஒரு பாசம். அதை அறிவை கொண்டோ உணர்வுகளை கொண்டோ நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம். சில மனிதர்களை, சில உறவுகளை நம்ம நேசிட்டு இருக்கோம், பெற்றோர்களை நேசிக்கிறோம். சில பேர் நமக்கு பாதகமா இருந்தாலும் நம்ம முன்ன சொல்லியிருக்கோம் இல்லையா, அறிவை கொண்டு நேசிக்கக்கூடிய சில உறவுகள் இருக்கிறாங்க. அது யாரு அப்படின்னா டாக்டர். இவங்கெல்லாம் என்னன்னா நமக்கு ஆப்ரேஷன் பண்ண போறாங்கன்னு தெரியும், ஊசி போட போறாங்கன்னு தெரியும், வலிக்குன்னு தெரியும், இருந்தாலும்
அவங்க மேல ஒரு நேசம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உயிரை காப்பாற்ற போறாங்க, நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க, ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுக்கு அடுத்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு அறிவை கொண்ட நேசம். நான் அல்லாஹுடைய தூதரை நம்ம பார்க்கல, எதுவுமே செய்யல, ஆனா இயற்கையில என்ன செய்யற அல்லாஹ் நமக்கு ஒரு நேசத்தை கொடுக்கிறான். அறிவை கொண்டோ இல்ல உணர்வுகளை கொண்டோ அல்லது இது உணர்வுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நேசம். சுபஹானல்லாஹ். அதனால தான் ரவுதா ஷரீஃபுக்கு முன்னாடி நின்னாலும் கூட எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் கண் கலங்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அல்லாஹுடைய தூதர் நம்ம பார்க்கவும் இல்லை, ஆனா நேசிக்கிறோம். நேசத்தின் வெளிப்பாடு தான் ரவுதா ஷரீஃப்க்கு முன்னாடி நம்ம நின்று அவங்களுக்கு சலாம், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே கண்களிலிருந்து கண்ணீரும் ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்கக்கூடிய அந்த தருணத்தை நம்ம உணர்றோம் இல்லையா? சுபஹானல்லாஹ். அப்ப இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது அது ஒரு இதுவா இருக்கு, அது நேரடியாக நம்ம சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்குமே கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய தூதருக்காக நம்ம செய்யக்கூடிய 3வது கடமை அவர்களை உயிருக்கு மேலாக நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் நேசிக்க வேண்டும். 4வது கடமை தான் அவர்களுடைய வழியை அடிப்பிரளாமல் பின்பற்ற வேண்டும். சுன்னா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதரின் வழியை பின்பற்றணும். அதுதான் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா நம்ம சுன்னத்து அப்படின்னு சொல்லிட்டு எதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு காலையில இருந்து சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுவோம், தூங்கும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யா, அவ்வளவுதான். இடையில அல்லாஹுடைய தூதருடைய ஞாபகப்படுத்தக்கூடிய எந்த சுன்னத்துமே நம்ம என்ன செய்யல, ஹயாத் ஆக்கக்கூடிய சில பேர்களை தவிர நிறைய பேர் நம்ம ஹயாத் ஆக்கவே இல்லை. சுபஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் அழகா சொல்லுவாங்க, என்னுடைய சுன்னத்தை ஒரே ஒரு வழியை யார் ஹயாத் ஆக்குகிறார்களோ, ஹயாத் என்றால் நடைமுறைப்படுத்துகிறார்களோ, உயிர் கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு ஷஹாதத், ஒரு மனிதன் இறை வழியில போரிட்டு ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெறுவான் இல்லையா, அந்த ஷஹாதத்துடைய நன்மை நமக்கு கிடைக்குமா, ஷஹீதுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். சுபஹானல்லாஹ். அப்ப அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தை நல்ல முறையில் பேணக்கூடியவர்களாக இருக்கணும். 5வது விஷயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வது. ஸலவாத் சுபஹானல்லாஹ் உயிரோட்டமாக நல்ல ஒரு உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் மீது ஸலவாத் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு ஸலவாத் நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை பெற்று தரும்? ஒரு ஸலவாத் சொன்னா என்ன நன்மை? 10 ரஹ்மத் அல்லாஹு தஆலா நம் மீது அருள் புரிகிறான். சுபஹானல்லாஹ். 10 முறை நமக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்குது அப்படின்னா, அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்ட எந்த மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா திடீர் சோதனைகளை கொடுக்க மாட்டான். அல்லாஹுடைய அருளால் சூழப்பட்ட மனிதர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்புல இருப்பாங்க. சுபஹானல்லாஹ். அப்ப அல்லாஹுடைய தூதர் மீது அதிகமா ஸலவாத் சொல்லும் பொழுது ரஹமத்தும் கிடைக்கும், அதே போல ஷஃபாஅத் கிடைக்கும். இந்த ஷஃபாஅத்து தான் நம்ம இருக்கிறோம். மறுமையில ஷஃபாஅத் என்கின்ற பரிந்துரைக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை இந்த உம்மத்தினர்களாகிய நாம பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த இடத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வைக்கணும். அல்லாஹுடைய தூதருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது அவர்கள் மீது அதிகமாக நேசம் கொண்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட அனுப்பி வைத்துள்ளான். நமது நபியின் வாழ்க்கையை நமக்கு வழிகாட்டுவதாகும். அதை வைத்தே வாழ்க்கையே நமக்கு வழிகாட்டுதலாகும். அதை வைத்தே நம்மிடம் உள்ள தீன் எந்த தரஜாவில் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நமது நபியவர்கள் இந்த தீனை பாதுகாக்கவும் அதை பிறர் வரை சேர்ப்பிக்கவும் என்னென்ன சிரமங்களை அடைந்துள்ளார்கள், அந்நேரத்தில் அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்தான். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் படிக்க போறோம். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நபியவர்கள் பாடத்துக்குள்ள போயிருவோம் இன்ஷா அல்லாஹ். பாடம் 1, நபியவர்களுக்கு முன்னாளுடைய காலத்தை குறித்து சில முன்னுரைகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்துக்கு வந்து என்ன மாற்றத்தை மக்களுக்கு கொடுத்தாங்க, மக்கள் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே, ஹை. முதல்ல நபிமார்கள் எதுக்காக அனுப்பப்பட்டாங்க? மொத்தமா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நபிமார்கள் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள்? ஒவ்வொரு கூட்டத்தினர்களுக்கும் ஒவ்வொரு நபி என்ன செய்யறான்? அல்லாஹ் அனுப்புறா. அப்படிதானமா? ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு நபியை ஏன் அனுப்புறா அப்படின்னா, அந்த மக்கள் மீது இரக்கப்பட்டுதான், அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். அந்த மக்கள் மீது இரக்கப்பட்டு அவர்களை நேர்வழிப்படுத்த அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதரை அல்லாஹு தஆலா நபியாக என்ன செய்யறான்? அனுப்புறான். முதல்ல மனிதர்கள்ல இருந்தே ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா நபியாக தேர்ந்தெடுத்தான்.
இந்த நபி நபின்னு பேசிட்டு இருக்கோம்ல, நபினா என்ன? நபிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, புரியுதுங்களா? நபி என்றால் அப்ப ரசூல்னா யாரு? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வேற நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரசூல் என்றால் தூதர், தமிழாக்கம். நபி என்றால் சூரத்து நபன்னு படிச்சிருக்கோமா? நபனா என்னது? செய்தி. அப்ப நபி என்றால் செய்தியை சொல்ல வருபவருக்கு நம்ம நபி நபின்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ மாற்று மதத்தார்கள் கேட்குறாங்க நபினா என்னது, ஏன்னா அது தமிழ் இது வார்த்தை கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நபினா என்னன்னா செய்தியை எடுத்து சொல்பவருக்கு பேர் தான் நபி. இப்போ ரசூல்னா யாருன்னா தூதர். நபிக்கும் ரசூலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, இன்ஷால்லா நம்ம படிக்க போறோம் அதை பத்தி எல்லாம், சரிங்களா? இப்ப நபிமார்கள் அப்படின்னா மக்களுடைய, அதாவது அல்லாஹ்வுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு பொறுப்பை சார்ந்த ஒரு மனிதருக்கு பேர் தான் நபி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த இடத்துல நபி அவர்களுக்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருந்தது? கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். சுப்ஹானல்லாஹ். இப்போ இந்த கிதாபை எழுதும் பொழுது அந்த இது இப்போ நாம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 1446 வருடத்திற்கு முன்னால் உலகம் மிக மோசமான நிலையில் இருந்தது. எத்திக்கிலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பொய், துரோகம், வஞ்சகம், சூது, மாது, குடி, வெக்கமின்மை, இன்னும் எத்தனையோ தீமைகள் மண்டி கிடந்தன. இப்போ நம்ம யோசிக்கிறோம், இந்த தீமைகள்லாம் இப்பயும் நடந்துட்டு தானே இருக்குது. அப்போ சுப்ஹானல்லாஹ், அப்ப மாற்றம் ஏற்படலையோ? அதத்தான் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ நம்ம இப்ப சொல்லுவாங்க இல்லையா, சில முற்போக்குவாதிகள் நம்மள சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா, அது அந்த காலம் இந்த காலத்துக்கு செட் ஆகாது அப்படிம்பாங்க. இந்த காலத்தை விட அந்த காலம் மிக மோசமா இருந்துச்சு. மோசத்திலே மோசம் ஜாஹிலியா. சுப்ஹானல்லாஹ். அறியாமை காலம், அறிவிலிகள் வாழக்கூடிய ஒரு காலம். மனிதனை மனிதனாக கூட மதிக்க மாட்டாங்க, பெண்களா கூட என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க முடியாத மதிக்காத ஒரு சமூகத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படுறாங்க. அப்ப இந்த சூழல்ல தான் முழு உலகம் குஃப்ரு ஷிர்கால். குஃப்ருனா என்ன, ஷிர்க்குனா என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நிறைய பேருக்கு தெரியல. கவனிங்களேன், குஃப்ருக்கும் ஷிர்க்குக்குமான வித்தியாசம் என்ன? குர்ஆன்ல காஃபிரூன் படிச்சிருக்கோமா? அதுல இருந்து வர்றதா குஃபர். குஃபர் என்றால் இறைவனை நிராகரிப்பது. இறைவனை இல்ல இந்த உலகத்துல அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நாத்திகவாதிகள் சொல்லுவாங்க இல்லையா, கடவுளே கிடையாது, இந்த உலகம் இயற்கையா உருவானது அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அவங்க எல்லாருமே காஃபிர்கள், இறைவனே இல்லை என்று சொல்பவர்கள். ஷிர்க்குவாதிகள் யார் அப்படின்னா, இறைவன் இருக்கிறான், இறைவனுக்கு இணையாக ஒரு சிலையோ, ஒரு மனிதனோ, ஒரு நல்லவனோ, ஒரு மரமோ, ஒரு கற்களோ என்ன செய்ய போறோம், நாங்க வணங்க போறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். குஃப்ர்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யாரும் கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ். அதை நம்ம இறைவனுக்கு நிறைய நன்றி சொல்றோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். ஏன்னா குஃப்ர்ல இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு நிரந்தர நரகம். ஆனா ஷிர்க்ல இருக்கக்கூடிய சில முஸ்லீம்கள் மஆதல்லா, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் கவனிக்கணும், காஃபிர்கள் கிடையாது, முஸ்லீம்கள். ஏன், எதனால? அல்லாஹுவை தவிர்த்து விட்டு அல்லாஹ்வுக்கு இடையாக, அல்லாஹ்வுக்கு இணையாக யாரிடத்துல போய் நம்மளுடைய தேவைகளை முறையிடுறோமோ, யாரிடத்துல போய் நம்மளுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறோமோ, இறைவனை நம்பாமல் மனிதனையோ இறந்த ஒரு கபராளிகளையோ நம்புகின்றோமே, ஆனால் அவர்கள் தான் ஷிர்க்குவாதிகள், அவர்கள் தான் இணை வைப்பவர்கள். சரிங்களா? இறை நிராகரிப்பவர்களை விட இணை வைப்பவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க இப்ப வரைக்குமே. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரியா? அப்ப ஷிர்க்குக்கு குஃப்ருக்கும் நம்ம வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ரெண்டு பேருமே அந்த உலகத்துல அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. குஃப்ரு ஷிர்கால் இருண்டு போய் கிடந்த அல்லாஹுடைய நாட்டத்தை, கட்டளைகளை சொல்வதற்கு எந்த தூதரும் இல்லை. முன்னிருந்த எல்லா தூதர்களும் வஃபாத்தாகிவிட்டனர். முன்னிருந்ததுன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி எந்த நபி அனுப்பப்பட்டாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எந்த நபி அனுப்பப்பட்டார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ்வுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை? 500 அல்லது 600 வருடங்கள் வித்தியாசம். அப்ப இடைவெளியில 600 வருஷம் என்னென்ன சேட்டைகள் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு மாற்றம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு, அந்த ஹவாரியன்கள்ட்டு ஒரு சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர்களை குறித்து ஓரளவா கொஞ்சம் அந்த சமுதாயத்தை நல்லபடியா தான் உருவாக்கிட்டு போனாங்க, சீடர்களை முன்வைத்து.
ஆனா அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்திலேயே அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, கடவுளை ஆக்கி இது பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி 600 வருஷம் பாத்தீங்கன்னா சொல்லல்லாத ஜாஹிலியாவுடைய அந்த அட்டுழியங்கள் அநியாயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. சுபஹானல்லாஹ். அப்ப நபி அவர்களின் ரைட்டா உலக மக்கள் யாவரும் வழிகட்டு விட்டனர், அல்லாஹ்வின் எதிரியாகவே மாறிவிட்டனர். நபிமார்களின் போதனைகளை மறந்து விட்டார்கள், அல்லாஹுடைய வழியை தவறவிட்டனர். தன் மனம் போன போக்கில் வாழ்ந்து வந்தனர், அல்லது தம் போன்ற மனிதர்களின் கட்டளைகளை ஏற்று நடந்தனர். தம் போன்ற மனிதர்களுடைய கட்டளை என்ன செஞ்சாங்களா, ஏற்று நடந்தாங்க. அல்லது தம் குடும்ப சம்பிரதாயப்படி நடந்து வந்தனர். மூதாதையர்கள் சொன்னாங்க, இவருடைய முன்னோர்கள் செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த சம்பிரதாயப்படி நடந்து வந்தனர். அல்லாஹ்வின் வேதங்களை மாற்றிவிட்டனர், அதில் தமது சொந்த கருத்துக்களை சேர்த்து கொண்டனர். இப்போ நம்ம யோசிக்கணும், அல்லாஹுடைய வேதமா எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி மூசா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லா வேதமும் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆனா என்ன செஞ்சிட்டாங்க, மாற்றி விட்டார்கள். அதில் தமது சொந்த கருத்துக்களை சேர்த்தும் கொண்டனர். மேலும் கற்களை சிலைகளாக செய்து அதை வணங்கி வந்தனர். சிலை வணக்கம் எந்த நபியுடைய காலத்துல உருவாச்சு கவனிக்கிறீங்களா? எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். சிலை வணக்கம் எந்த நபியின் காலத்தில் தோன்றியது அப்படின்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனாவது நபி அப்படின்னு சொன்னா நம்முடைய வரலாற்றுல 2வது நபி. ஆனா ஆதம் தான் முதல் நபி. அதுக்கு முன்னாடி நிறைய நபிமார்கள் வந்தாங்க, ஆனா வரலாற்றுல இடம் பெறல. வரலாற்றின் அடிப்படையில 2வது நபி, அவ்வளவுதான். சரியா? அதுக்கு முன்னாடி ஷீத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன்கள் தான் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய சந்ததிகளே நிறைய நபிமார்கள் இருந்தாங்க, ஆனா வரலாற்றுல அது இடம் பெறல. நமக்கு 2வது நபியாக இருந்தவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 2வது ஆதம்ங்கிறது சிறப்பு பேரா இருந்திருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துலதான் சிலை வணக்கம் ஏற்பட்டுச்சு. எப்படி ஏற்பட்டுச்சுங்கிற அந்த வரலாறு எல்லாம் தெரியும். ஷார்ட்டா சொல்லணும்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்ந்த நல்லவர்கள் இறந்த பின்னாடி அவங்கள மறக்க முடியாம நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்ந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, சிலைகளாக வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலைகளாக செதுக்க என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லுவான், ஏன் இப்படி எல்லாம் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி சைத்தான் ஊசலாட்டம் பண்ணுவான். சிலைகளாக செஞ்சு பொது இடத்துல வைக்க ஆரம்பிச்சாங்க. பொது இடம் பத்தாது அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுல என்ன செஞ்சாங்க, வைக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு வீட்லயும் பத்தாது அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு ஒவ்வொரு தேவைகளுக்கும் வைக்க ஆரம்பிச்சாங்க. பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சிலை, அப்புறம் நம்மளுடைய குணத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சிலை, வியாபாரத்துல பரக்கத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சிலை, குடும்ப ஒற்றுமை, இப்படின்ட்டு ஒவ்வொரு சிலைகளையும் என்ன செஞ்சுட்டாங்க, வடிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த காலத்துல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில். மேலும் கற்களை சிலைகளாக செய்து அதை வணங்கி வந்தனர். சிலைகள் மற்றும் தேவதைகளை பூஜை செய்தனர். தேவதைகள்னா புரியுதா? யாரு? அந்த காலத்துல மலக்குமார்களை கூட வணங்கினாங்களாம். பார்த்தது இல்ல, சொல்லுவாங்களே, அதாவது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களாம் அது அவங்க தெரியும். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரியும், இஸ்ராஃபில், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க அல்லாஹ்வுடைய தொடர்பு கொண்டவங்க. பேசாம நம்ம இவங்களை என்ன செஞ்சிருவோம், வணங்கிடுவோம் அப்படின்ட்டு ஜின்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. சில ஜின்களை கூட என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் வணங்க ஆரம்பிச்சாங்க. அதன் பேரில் பிராணிகளை அறுத்து பலியிட்டனர், நேர்ச்சை செய்தனர், போர்வை போத்தினர். மரம், மலை, ஆறு, வாய்க்கால், உயிருள்ள உயிரற்ற எல்லாவற்றையும் வணங்கி வந்தனர். உலகில் எத்தனை மனிதர்கள் இருந்தனரோ அத்தனை பெரும் தனித்தனி கொள்கை அமைத்து வாழ்ந்து வந்தனர். இப்படியே உலக மக்கள் அனைவரும் வழிகேட்டில் மிக மும்முரமாக நடந்த போது அல்லாஹ்வின் நியதிப்படி அம்மக்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஈருலக தலைவர், சிறப்புமிக்க குணசீலர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். சுப்ஹானல்லாஹ். இந்த முன்னுரைய முழுமையா மனப்பாடம் பண்ணாதீங்க, தயவு செய்து புரிஞ்சு படிக்கணும். ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி அந்த காலம் எப்படி இருந்தது ஒரு முறை வாசிச்சு நம்ம அப்படியே என்ன செய்யணும், ஒரு கற்பனையில இப்படியெல்லாம் செஞ்சாங்க, இந்த கொள்ளை, வட்டி, ஜினா, என்னென்ன தவறுகள் இருக்குதோ அது எல்லாமே அந்த காலத்துல இருந்துச்சு. சிலைகளை இப்படி என்னென்ன சிலைகள் இருந்துச்சோ அந்த சிலைகள், ஜின்கள், மலைகள், மட்டைகள், உயிரற்றது எல்லாத்தையும் வணங்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் ஜாஹிலியா காலத்துல இருக்கிறதுனால இப்படியே எழுதுனாதான் மார்க் வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க. சரியா? நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ, அது நல்ல முறையில புரிஞ்சுக்கிறோம், அது ஒண்ணு. எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படி எழுதினாலே என்ன செய்யும், நமக்கு போதுமானது. சரி, இந்த இடத்துல கொஸ்டின் 2 கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் இவ்வுலகம் எப்படி இருந்தது? ஒரு பேஜ் ஃபுல்லா நம்ம என்ன செய்யணும், ஒரு பேஜ் ஃபுல்லா இருக்கிறத எழுதணும். ஆனா நம்ம புரியுற மாதிரி, நம்ம புரிஞ்ச மாதிரி எழுதுனா போதும், ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். சரிங்களா? அப்படின்னு சரி.
எழுதக்கூடாது. சூப்பர். அடிச்சா காப்பியா என்ன செய்யக்கூடாது, எழுதாதீங்க. உங்களுக்கு புரிஞ்சது, ஏன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இது மனப்பாடம் பண்றது வேற, புரிஞ்ச மாதிரி என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் எழுதணும். இது நல்ல முறையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து இதை ஆன்சரா இது பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அல்லாஹு தஆலா நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காக அனுப்பினான், இதுல கடைசியா இருக்குதா, உலக மக்கள் அனைவரும் வழிகேட்டில் மிக மும்முரமாக நடந்த போது. ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் குறிச்சுக்கோங்க. உலக மக்கள்ல இருந்து அனுப்பி வைத்தான் வரைக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாழ்ந்து வந்தனர் வரைக்கும் மட்டும்தான் ஆன்சர். ஓகேவா? அதுக்கு முன்னாடி உள்ள பேரா புரியுதா? ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் குறிச்சாச்சு இல்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த இப்போ பேரா முன்னாடி வரைக்கும் அத்தனை பேரும் தனித்தனி கொள்கை அமைத்து வாழ்ந்து வந்தனர் வரைக்கும் ஆன்சர். ஆமா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு